வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டால் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 kg வெயிட்டில் வந்து நம்ம ஒரு டால் கேக் பண்ணோம் ஒரு 13-year-old கேர்ளுக்காக. ஸோ இது எப்படி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் பேஸில் பண்ணது. இது கூடவே நம்ம வேறு நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கான பேஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சாக்லேட்டில் வந்து நம்ம டால் கேக்காக பண்ண போகிறோம். ஸோ 7-inch டின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 லேயர்ஸாக கட் பண்ணுற மாதிரி, ஸோ 2 லேயர்ஸாக கட் பண்ணுற மாதிரி 7-inch டின்னில் போட்டிருந்தோம். ஏன்னா 8-inchல தான் நம்ம ரெகுலராக போடுவோம். பட் நம்ம டால் கேக் வேணும்னா 7-inch டின்னில் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம 7-inch டின்னில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே மற்ற கேக்ஸையுமே வந்து நான் டீமோல்ட் பண்ணி எல்லாம் க்ரம்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் கட் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ஹேசல்நட் நட்டலா கேக். இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரெட்டும் பண்ணுறது பார்க்கலாம். பண்ண போகிறது வந்து நட்டலா ஹேசல்நட் கேக். இது கொஞ்சம் ஒரு காம்பினேஷன் கஸ்டமர் கேட்டது. ஸோ இதுக்காக நான் வந்து இது வாங்கி வச்சுருக்கேன், ஹேசல்நட் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அண்ட் நட்டலாவும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நட்ஸ் நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் வந்து ரோஸ்டடாக இருக்கணும். அதாவது நம்ம ரோஸ்டடாகவும் வாங்கலாம், இல்லை நம்ம வாங்கியும் ரோஸ்ட் பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரோஸ்டட் நட்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் ரோஸ்டட் நட்ஸாகவே வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாம், கட் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஃப் நாட் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். இதை தவாவில் பண்ணலாம், இல்லைனா அவன்லேயே வந்து ஒரு மைல்ட் டெம்பரேச்சரில் ஒரு மேபி ஒரு 100 degrees இதில் வந்து ஒரு 10 minutes வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து சாப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நட்டெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ரோஸ்டட் நட்ஸ் எப்படி வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன், ஒன்றுனா காட்டுறேன். ஸோ வாங்க. நெக்ஸ்ட் டிப், இந்த மாதிரி எனி ஸ்ப்ரெட், நட்டலான்ட்டு இல்லை, எனி கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நாம் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதை விட நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ஸ்ப்ரெட் பண்ணும்போது பிஞ்சிடும் கேக். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப் மாதிரி எடுத்துக்கோங்க. கப் எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி ஜாம் எனிதிங், நீங்கள் பீனட் ஸ்ப்ரெட் இல்லை லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட், ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி, இல்லைன்னா பிஞ்சிட்டு போயிடும் கேக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு லூஸ் ஆகும். சப்போஸ் இதையுமே நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எய்தர் மில்க் நம்ம ஆட் பண்ணலாம், சுகர் சிரப் ஆட் பண்ணலாம். பட் சுகர் சிரப் ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். மில்க் நம்ம ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர். சிம்பிளாக வேணும்னா இந்த மாதிரி வாட்டர் வந்து சும்மா கொஞ்சம், ரொம்ப வேணாம், அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அப்ளை இது பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது, எப்படினாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, ஸோ கேக் செட் ஆகும்போது இது உங்களுக்கு செட் ஆகிடும். நான் இது கொஞ்சம் லிக்விடாக எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம நட்ஸ் வந்து சாப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ எப்போவுமே கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு மெயின் டிப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வந்து போர்டு, க்ரீமு, சுகர் சிரப்பு, ஸோ ஸ்பாஞ்சு, ஸ்ப்ரெட்டு, நட்ஸு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். நடுவில் போகக்கூடாது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி 7 இன்ச் டின் தான். பட் என்னென்னா நான் கொஞ்சம் பெரிய போர்டாக வச்சுருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் க்ரீம் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, சாக்லேட்டில் லைக் வெனிலா நம்ம விப்பிங் க்ரீமில் வந்து டார்க் சாக்லேட் வந்து நான் கனாஷே வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து நம்ம இதில் சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஸோ டேரெக்டாக வந்து சாக்லேட்டும் சாக்லேட் பவுடரும் அண்ட் விப்பிங் க்ரீம் இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்டலா ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த நட்டலா ஸ்ப்ரெட்டையும் நம்ம வந்து மேலே போட்டுக்க போகிறோம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹேசல்நட் சாப் பண்ணி வச்சுருந்ததையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து வெறும் நட்டலா மட்டும்தான் வேணும். பட் நீங்கள் வந்து நான் ஹேசல்நட்டோ இல்லைன்னா கேஷ்யூஸோ பாதாமோ எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 லேயர்ஸாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஃபில்லிங்கோடு இருக்கும்போது ஒரு நல்ல டால்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்டாக இருந்தது கேக் ஸ்பஞ்ச். ஸோ எனக்கு ஒர்க் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் ஓரளவுக்கு நிற்கும். பட் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம டயர் கேக்ஸ் பண்ணும்போதோ டால் கேக்ஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எனக்கு இது ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா சாக்லேட் க்ரீமுங்கிறதுனால க்ரீம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அண்ட் ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா டிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்குமே வந்து எங்கடா கேக் ஃபுல்லுமே கொலாப்ஸ் ஆகிடுமோன்னு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நல்லா இன்சர்ட் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ளே வந்து. ஃபஸ்ட்டு வேலை நம்ம உள்ளே வந்து டவல்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு 2 டவல்ஸ் தான் இன்சர்ட் பண்ணேன். பட் அதுவுமே எனக்கு வந்து அவ்வளோவா திருப்தி இல்லை. ஸோ எங்கேயா விழுந்துருமோன்னு சொல்லிட்டு 4 டவல்ஸாக வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப லூஸாக ஆட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய டவல்ஸும் இது கொடுத்து அப்புறம் தான் க்ரீம் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ இதுதான் கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா க்ரீம் கொஞ்சம் ஸ்டிஃப்பு அதிகம். ஏன்னா நம்ம சாக்லேட்டெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும். அண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட். ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தினாலேயே வந்து இது ரொம்பவே பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக எப்படியோ நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா மெயின் கோட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸ் தான் நான் கொடுப்பேன் எப்போவுமே வந்து கோட்டிங்க்கு நடுவில் டைமிங் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறது. பட் இதில் என்ன பண்ணுறேன் 1.5 ஹவர்ஸ் வந்து நான் செட்டிங்கில் போட்டுட்டேன். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா செட் ஆகிடுச்சுன்னா தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் பக்கத்துலேயே வந்து நான் செட் பண்ண போட்டேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து நான் கலர் வந்து பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு விதமான க்ரீனிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு எல்லோ, ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி சொல்லலாம். ஸோ எங்கிட்ட இருந்தது வந்து லெமன் எல்லோ. ஸோ அது வந்து நமக்கு போட்டோன்னா எல்லோ கலரில் நல்லா லெமன் மாதிரி கலர் வந்துடும். ஸோ மஸ்டர்ட் கலர் வரணுங்கிறதுக்காக அதே சாக்லேட் க்ரீம்லேயே வந்து நான் எல்லோ சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலராக கரெக்டாக எனக்கு பிடிச்ச நான் எதிர்பார்த்த கலராக வந்து அமைஞ்சுது. பட் இது டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளம்ஸியாக கசமுசான்னு இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பட் அவங்க கேட்டதுனால நம்ம அந்த டிசைனையே வந்து இது அவங்களோட சாய்ஸ். ஸோ அதனால் நம்ம அந்த இதுலேயே வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே அதுவும் கொஞ்சம் கலர் நல்லாவே ஏறும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ மெயின் கோட்டிங் வந்து கொடுத்தாச்சு. அங்கங்கே வந்து இப்போ பேச்சஸ் மாதிரி க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர், பிங்க் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அங்கங்கே டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக சுற்றக்கூடாது, லைட்டாக தான் நம்ம வந்து ட்விஸ்ட்டு பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து லேசாக இந்த மாதிரி டச்சப் பண்ணுங்க போதும், இல்லைன்னா ஃபுல் கச்சப்பச்சான்னு ஆகிடும். ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, பட் ஸ்டில் என்னென்னா ஃபுல்லுமே ரவுண்ட் ஆகிடாது. ஸோ அங்கங்கே பேட்சஸாக வரணும். ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்துல வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து சாக்லேட் கலர் வந்து ஒயிட் சாக்லேட்டில் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி ட்ரிப்ஸ் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் அவங்க வந்து ரொம்ப லைட் பிங்க்கில் கேட்டிருந்தாங்க, பட் அது கொஞ்சம் டார்க்காக தான் ஆச்சு. இது வரைக்கும் நான் ஒரே ஒரு ட்ராப் தான் விட்டேன். மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி தான் சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் செட் ஆகிற மீன் வயலில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேவே வந்து அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் லைட்டாக மேக்கப் போட வேண்டியிருந்தது. ஸோ அதை வந்து அந்த கேப்பில் வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இதுவே வந்து நமக்கு ஒரு 2 to 3 hours வந்து எடுத்துக்கும். ஃபாண்டன்ட் ஒர்க்குன்னு போனாலே வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இனி அடுத்தது வந்து நம்ம அங்கங்கே இன்சர்ட் பண்ணதான். ஸோ நேம் எல்லாமே வந்து எழுதி நான் பக்காவாக எடுத்து வச்சுட்டு வந்து ஃபைனல் டெக்கரேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து டெலிவரிக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் சுற்றி நம்ம வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம டாப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சு நம்ம கொடுத்துட போகிறோம். அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 to 12 kilometers வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இந்த கேக் வந்து. ஸோ கொஞ்சம் தூரமாக வந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஒரு கவலையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் போகும்போது எந்த அளவுக்கு சேஃபாக கொண்டு போய் சேர்த்த முடியும் அண்ட் எதளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு சொன்ன மாதிரி லைட்டாக மூவ் ஆகிருந்தது. என்ன தான் பத்திரமா கொண்டு போனாலும் ஸ்லைட்லி வந்து மூவ் ஆகிருந்தது கேக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய நம்ம இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த டெக்கரேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நான் செஞ்ச இந்த டீனுக்கான ஒரு கேக். ஆல்ரெடி நான் ஏற்கனவே டீன்ஸுக்காக பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம் இன்னொரு கேக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹோம்மேட் கேக்ஸாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்குன்னு டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பாய்.